ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோன் கேஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் கேஸ் நீங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். ஸோ என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இதை நான் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்க எனக்கு ஃபோனில் அனுப்பிச்சாங்க, இந்த டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்களோட பேர் பிருத்திவி. ஸோ அவங்களோட நேம் வச்சு நான் இந்த ஃபோன் கேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கேன்வாஸ் ஷீட்டில் எல்லாமே டபுள் கோட் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிள் கோட் பண்ணியிருந்தால் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுன்றதுக்காக ஃபுல்லாகவே டபுள் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக பெயிண்ட் வந்து அப்ளை ஆகிருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ராப்பரான ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணி ஸோ ஃபுல்லாக பொறுமையாக யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே எனக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 hours எடுக்கும். இந்த ஃபோன் கேஸ் நான் ஃபஸ்ட் ஆர்டர்ன்றதுக்காக நான் ரொம்ப பொறுமையாக பண்ணேன். ஸோ எனக்கு டைம் வந்து ஒரு 6 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணதுனால எனக்கு நல்ல அவுட்புட் கிடச்சிது. ஸோ ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அனுப்பிச்சிருந்த பிக்சர் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் ஃபைனலாக டிஸ்ப்ளே பண்ணுறேன். அதையும் பாருங்கள், ப்ளஸ் நான் வரைஞ்சதும் பாருங்கள். எனி மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அதை இன்னும் பெட்டராக பண்ண பார்க்குறேன். தென் நான் இதோட அவுட்புட்டும் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஸோ நீங்கள் கடையில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி கேன்வாஸ் ரோல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷீட் கிடைக்கும். இந்த ஷீட் வாங்கிட்டு ஒரு 10 கலர்ஸ் பெயிண்ட் வாங்கி நமக்கு இந்த கலர் மிக்ஸ் பண்ணால் இந்த கலர் கிடைக்கும்ன்ற ஒரு கெஸ்ஸில் நான் அந்த அவங்க அனுப்பிச்ச பிக்சர் வச்சு கலர் மிக்ஸ் பண்ணி ஸோ அவங்க அனுப்பின அப்படியே டிட்டோவாக பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட நேம்லாம் ஃபுல்லாகவே ப்ராப்பராக த்ரெட்டில் தான் பண்ணியிருப்பேன். அவங்களோட ட்ரெஸ் கலர் ப்ளஸ் இது எல்லாமே பெயிண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவுட்டர் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்ஸ் பண்ணியிருப்பேன். அவங்க நேம் ஃபுல்லாக த்ரெட்டு, அந்த ஆர்ட்டெல்லாம் வந்து அழகாக ரெட் கலரில் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே இந்த ஃபோன் கேஸ் பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கும் நான் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்ச் பை இன்ச் இது ஃபுல்லாகவே ஒரு ரன்னிங் ஸ்டிச் தான். ஸோ நார்மலாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம கையில் ஒரு இதை தைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் தான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சாக தான் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா அந்த கலருமே வந்து ஷர்ட்க்கு என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிலேட்டட் கலர் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே பிளாக்கில் போட்டால் ஸோ நல்லா இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த கொஞ்சம் அந்த ஷர்ட் கலரில் ஷர்ட் ப்ளஸ் வந்து தலைக்கு லைட் ப்ரௌன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த லைட் ப்ரௌன் மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். கீழே வந்து மியாவுன்னு இருந்தது. ஸோ அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நீடில் எடுத்து அந்த நீடில் அழகாக வரைஞ்சிட்டு அதை க்ராப் பண்ணி நல்லா ப்ராப்பராக இது பண்ணியிருக்கேன். இதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட். இது எப்படி இருக்கும் பாருங்கள். பேக் சைட்லையுமே ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளூ வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோன்னா திரும்பவும் வராது. இதுதான் அவங்க அனுப்பிச்ச ஃபோட்டோ. ஸோ அது மாதிரியே நான் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னா நீங்களும் என்கிட்ட உங்களுக்கு என்ன டிசைன் வேணுனாலும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணித்தரேன். இது எங்ககிட்ட ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ எங்ககிட்ட ஒன்ஸ் வாங்கி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும் எப்படி இருக்குன்னு.